வணக்கம் நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆமாம், மாத ராசி பலன்கள் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இந்த மாதம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக தான் நம்மளுடைய சேனல் வாயிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்ன, சூரிய பகவான் தான் மாத கிரகத்தினுடைய தலைவர். அப்போ சூரிய பகவான் மகர ராசியிலே தை மாதத்திலே இருக்கிறார். அப்போ அந்த மகர ராசி தை மாதத்தில் இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட 6 நாட்கள் போன மாதத்தில் இருப்பார், இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். அப்போ தை மாதத்தில் சூரிய பகவான் மகர சங்கராந்தி உத்தராயணம் பிறந்திருக்கு. இப்போ உத்தராயணத்தில் தொடக்கத்திலேயே பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு என்ன அப்படின்னா, சூரியன் சனி நின்ற வீட்டிற்கு 11இல் சூரியன் வருகின்ற பொழுது தொழில்களில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும், உலகத்திற்கு ஒரு பெரிய நன்மைகள்லாம் ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் 4-5 கிரகங்கள் வருகின்ற பொழுது அவைகள் 5 கிரகங்கள் வருகின்ற பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் இந்த மாத ராசி பலன்களில் 12 ராசினருக்கும் நான் இங்கே சொல்ல போகிறேன். ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான முறைகளை எல்லாம் உணர்ந்து கிரகங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்ல போகிறேன். மாதத்தின் முற்பகுதி பிற்பகுதி எல்லாம் சொல்ல போகிறேன். இதற்கு பின்பகுதியிலேயே உங்களுக்கு இடையில பரிகாரங்கள்லாம் நான் சொல்லிடுவேன். நேயர்களே, இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமக. அறிவோம். உலகெங்கும் பறந்து விரைவி கிடக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பிப்ரவரி மாதம் 2026 மாத பலன்களோடு வணக்கத்தோடு இந்த உரையை சொல்கிறேன். மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் குரு மாதத்தின் தொடக்கத்தில் குரு பகவான் வக்கர நிவர்த்தியில் தான் இருக்கிறார். அதே போல் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, இது போன்ற கிரக சஞ்சாரங்கள் மாதத்தின் தொடக்கத்தில் 7இல் செவ்வாய் புதன், 8இல் சூரியன் சுக்கிரன், இது போன்ற கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு மிதமான பலன்களைத்தான் தரும். கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு மிக சாதகமாக இல்லை. சனியின் பார்வை செவ்வாயின் மீது விழுகின்றது, ராகுவின் பார்வை செவ்வாயின் மீது விழுகின்றது. ஆகையினால உங்களுடைய பிறந்த ஜாதகம் நன்றாக இருந்தால் இந்த மாதத்தினுடைய கெடுபலன்கள் குறையும். அப்போ மிதமான பலன்களை தரும். மாத தொடக்கத்தில் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் உங்களுக்கு 8வது வீட்டில் இருப்பார்கள். 7இலிருந்து 8க்கு பயிற்சியாகி விடுவார்கள். அதே நேரத்தில் சனி மாதம் முழுவதும் உங்கள் 10வது வீட்டிலே இருப்பார். பின்னோக்கி செல்லக்கூடிய குரு இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் இருப்பார். ராகு கேது என்பது 3வது வீட்டிலும் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் ஒன்று. சில நேரங்களில் வணிகத்தில் இருப்பவர்கள் நல்ல லாபத்தை காண்பார்கள். வேலையில் ஏற்றத்தாழ்வுகளுக்கு வந்துவிடும். அதே நேரத்தில் உங்கள் லாபத்தில் கவனம் செலுத்தணும், வியாபாரத்தில் கவனம் செலுத்தணும். வணிகத்தில் இருப்பவர்கள் லாபத்தை காணலாம், புதிய திசையை கொடுக்கும். புதிய வணிக ஒப்பந்தம், புதிய பரிமாற்றம், திடீர் மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வேறு ஒருவரின் ஆலோசனையின் அடிப்படையில் எந்த முடிவையும் மாற்றுவதை தவிர்க்க வேண்டும். 1க்கு 10ஆக யோசிக்க வேண்டும். விரயஸ்தானத்தில் சனியின் பார்வை இருக்கிறது, சுகஸ்தானத்தில் சனியின் பார்வை இருக்கிறது, 7ஆம் வீட்டில் சனியின் பார்வை இருக்கிறது. சனியின் பார்வை, கிரக சேர்க்கை, குருவின் வக்கரம், இவைகள் யாவும் ஒன்று சேர்ந்து பொருளாதாரத்திலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் வெளி உலக தொடர்பிலையும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதம் உங்கள் காதல் உறவுகளுக்கு நல்லது. நீங்கள் ஏற்கனவே நம்பியிருப்பவர்கள் மீது உங்கள் நம்பிக்கையை பேண வேண்டும். கவனமின்மை, அசால்ட்டுத்தனம், மன உளைச்சல், திடீர் விபத்துகள், இவைகள் போன்றவைகள் ஏற்படதாக இருக்கும். அதே போல் திருமணமானவர்கள் திருமண உறவுகளும் நன்றாக இருக்கும். தங்கள் துணையுடன் தரமான நேரத்தை செலவிட முயற்சிக்க வேண்டும். நிதி ரீதியாக மாதத்தின் பிற்பகுதி சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் கடினமான சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழல்களும் உருவாகும். மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள். எனவே நீங்கள் தொடர்ந்து கடினமாக உழைக்க வேண்டும். மாதத்தின் ஆரம்பம் ஆரோக்கியத்தின் கண்ணோட்டத்தில் பார்க்கிற பொழுது சிறப்பான கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு சிரமங்கள் வரும். இந்த மாத தொடக்கத்தில் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். தேவையற்ற பயணங்களை விரைவில் தவிர்க்க வேண்டும். உடல் ரீதியான பாதிப்புகளையும் பண இழப்புகளையும் சந்திக்கக்கூடும். வாகனம் ஓட்டுங்கள், ஏனெனில் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். உங்கள் தந்தையின் உடல்நல பிரச்சனைகளில் கூடுதல் மோசமடையக்கூடும். கூடுதல் கவனம் தேவை.
அதே போல் உங்களுக்கு தேவையில்லாத மனக்கவலைகளை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே ஏற்படுத்திவிடும். மூட்டு வலி, வயிற்று பிரச்சனைகள், இரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனமாக நடக்க வேண்டும். திடீரென்று கீழே விழுக வேண்டும், கால் பிசங்க வேண்டிய சூழல்கள்லாம் வரும். ஃபுட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இதையெல்லாம் நீங்கள் செய்ய உங்கள் வாழ்க்கையானது வசந்தமாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர், அதே போல் வீர ஆஞ்சநேயர். அவருக்கு சனிக்கிழமை தோறும் மாலை வேளைகளில் விரதம் இருந்தால் நன்மை உண்டாகும். வாகனங்களில் கவனம் செலுத்த வேண்டும். வீடு, வண்டி, வாகனம், சுகம், சௌக்கியம். அதே போல் காது, மூக்கு, தொண்டை சம்பந்தமான வகைகளிலும் கவனமாக இருக்க வேண்டும். யாரிடத்திலையும் எந்த பொருளையும் பணம் கொடுப்பதும் வைப்பதும் எழுத்துப்பூர்வமாக செயல்பட வேண்டும். இவைகளெல்லாம் நீங்கள் செய்து கொண்டு வர நன்மை உண்டாகும். ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலத்தில் சர்ப்ப கடவுள்களுக்கு வழிபாடு செய்தால் நன்றாக இருக்கும். 6 மணிக்கு மேலே நீங்கள் பைரவருக்கு விபூதி அபிஷேகம் செய்து வழிபட்டு அந்த விபூதியை எடுத்து வைத்து கொண்டால் சிறப்பு. வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்கள் அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் போய் அங்கே தாமரை மலர்களால் நீங்கள் மாலை கட்டி போட்டால் இந்த ஆண்டு முழுவதும், இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு செல்வம் உண்டாகும். சனியினால் உண்ட துன்பம் உண்டாகும். வலம்புரி சங்கு வைத்து பூஜை செய்தால் மிகச்சிறந்த நல்ல பலன்களை எல்லாம் அடையலாம். விவசாயம் செய்கின்றவர்களுக்கு விவசாய கருவிகளை உரிய காலத்தில் செப்பனிட்டு கொள்ள வேண்டும். இல்லை என்றால் விவசாயம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அது பழுதாகி நிற்கும். மொத்தத்தில் நீங்கள் விழிப்புணர்வும் கவனமும் இருக்க வேண்டிய ஒரு சூழல். குரு பயிற்சி வரும் வரை கவனமாக இருங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு நோ கெயின் நோ லாஸ். நன்றி, வணக்கம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ராசிக்கு அந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, எந்த மாதிரி நீங்கள் பண்ணணும், எப்படி பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை விழாவாரியாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கு எடுத்துக்கிட்டால், மேசத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, வந்த ராசி எடுத்துக்கிட்டாலும் சூரியன் 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் வரனால பித்ருக்கள் வழிபாடு செய்யணும். அதே போல் மூதாதையர்கள் வணங்கி வழிபட்ட கோவில்கள், அதுவே பித்ரு வழிபாடு ஒன்று. அதே போல் நீங்கள் வேலை பார்க்குற இடத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள், அந்த கோவில்களையும் நீங்கள் வணங்கி வழிபட வேண்டும். வேலை, அதாவது இந்த மாதம் முழுவதிலையும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ராசிக்காரர்கள், இப்போ மேச ராசினா செவ்வாய்க்கிழமை, அது செவ்வாய் அதிபதி. ரிஷபம்னா சுக்கிரன், நல்லா கவனிச்சுக்கணும். மிதுனம்னா புதன்கிழமை, கடகம்னா சந்திரன் திங்கட்கிழமை, இப்போ சூரிய பகவான்னா ஞாயிற்றுக்கிழமை. அதே போல் கன்னி புதன்கிழமை, துலாம் வெள்ளிக்கிழமை, விருச்சிகம் செவ்வாய்க்கிழமை, தனுசு வியாழக்கிழமை, மகரம் கும்பம் அது சனிக்கிழமை. அதே போல் மீனமும் உங்களுக்கு வியாழக்கிழமை. அப்போ 9 கோள்களும் வந்துருச்சு. அந்த ஓரையில் வேலை செய்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு விளக்கேற்றி வழிபடலாம். நல்லா கவனிச்சுக்கணும். அதே போல் ஒவ்வொரு கடைகளிலும் வியாபாரத்திலும் படிக்கிற இடங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு விளக்கை ஏற்றுங்க. அதுவே ஜோதியாக மாறும். காரணம் என்ன என்றால் தைப்பூசம் வடலூர் வள்ளலார் ஜோதி ஏற்றியது. அதே போல்தான் நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த தை மாதத்தில் நடந்திருக்கு. அதனால் இந்த தை மாதம் முடிகிற வரையிலும் நீங்கள் விளக்கேற்றுங்கள். விளக்கை ஏற்ற உங்கள் வேதனைகள் எல்லாம் மாறும். தொடர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிற பரிகாரத்தையும் நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள். அந்த ஹோரை அப்படிங்கிற நேரத்தில் உங்களுடைய இதை செய்யும் போது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உண்டாகும். நன்றி, வணக்கம்.